கைஸ் ஒரு வழியா இன்டர்ஸ்டெல்லர் ஐமேக்ஸ்ல பார்த்தாச்சு. ஆனா வந்து கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. ஏன்னா, முதல்ல வந்து சப்டைட்டில்ஸ் அவ்ளோ பெருசா இருக்கு. கிட்டத்தட்ட 20% ஆஃப் ஸ்க்ரீன வந்து அதுவே ஆக்குபை பண்ணிருக்கு. அதுவே கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷனா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பிக்சர் குவாலிட்டி அதுவுமே பார்த்தீங்கன்னா, அந்தந்த இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிம் ஆயிட்டு மறுபடியும் ரொம்ப பிரைட் ஆகுது. அதுக்கப்புறம் பொறியா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே டெம்பரரி ப்ராப்ளம் தான். இது லூக்ஸ்ல மட்டும் நடந்ததா இல்ல பேலஸோலயும் நடந்ததான்னு தெரியல. பேலஸோல பார்த்தவங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரோல் பிளாக் விட்ட சீனை கேட்டிங்கன்னா வந்து செம்ம காண்டாவீங்க. எப்போ விட்டாங்கன்னா மில்லர் பிளானட் போயிட்டு வந்து அந்த 23 வருஷம் ரெக்கார்டிங்கை வந்து கூப் பார்ப்பார்ல, அந்த டைமில் அவன் பையன் பேசிகிட்டு இருக்கும்போதே நடுவில் இன்டர்வல் பிளாக் விட்டானுங்க. ரொம்ப ரொம்ப கடுப்பாயிடுச்சு. டே இன்னுமாடா நீங்கள் திருந்தலை, 10 வருஷம் பழைய படம்டா, இதில் கூட மாட்டா கரெக்டான இடத்துல விட மாட்டீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் செகண்ட் டேவே இன்டர்ஸ்டெல்லார் வந்து சத்தியமில் பார்க்கும்போது அங்கே கூட இன்டர்வல் பிளாக் சூப்பராக விட்டுருந்தாங்க. அந்த மேன்ஸ் பிளானட் வந்து போகும்போது அந்த கிளவுட்ல வந்து இடிப்பாங்கல்ல, அது ஃப்ரோசன் கிளவுட்னு தெரிய வரல, அந்த இடத்துல தான் விட்டாங்க. பட் இங்கே ரொம்ப வஸ்ட்டு. ஸோ எனிவே சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங்னு எடுத்துக்க வேண்டியது தான். இன்டர்ஸ்டெல்லாரை ஐமேக்ஸில் பார்த்தாச்சு. இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.